இந்த காலகட்டம் நீங்க சும்மா சாதாரணமா போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவீங்க. அங்க சூப்பரா உங்களுக்கு குடுப்பாங்க. சில பேர் அசால்ட்டா வேலைய விட்டு இன்னொரு வேலைய ஈஸியா தேடக்கூடிய ஒரு நேரம். அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த பண நெருக்கடிகளை ரொம்ப அசால்ட்டா தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எப்படி மேடம் இது சாதகமாகும்? ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் வரையும் நாங்க அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறோம். நீங்க என்னமோ ரொம்ப அசால்ட்டா இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியா இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல போயாச்சு. 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்கிரன். பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வரணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க எல்லாத்தையும் உங்களை டர்ன் பண்ண போறாரு. வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? விசு மாதிரி தான், நம்ம தலைவர் விசு மாதிரி தான் பேசணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மிக எளிதாக சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது.